டே 43 போகிற போக்கில் வளர்ச்சி. இந்த வாரம் சண்டே நமக்கு எப்படி போச்சு பார்க்கலாம். காலைல எப்பயும் போல் ஒரு காஃபியை போட்டு செவ்வாழை ஒன்று வச்சுருந்தேன். முதல் நாள் நைட் வச்சுருந்தது. அதை ஒன்று சாப்பிட்டுட்டு அவன் சண்டேயில் எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எப்படிலாம் அவுட்டிங் போகலாம் பிளான் பண்ணுறான். ஆனால் நம்மளை மாதிரி சிங்கிள்ஸ்க்கு தான் தெரியும் எவ்வளோ துணி அலசணும், எப்படி இந்த துணி அலசலாம்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நிலைமை எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கிரவுண்டு பக்கத்தில் ஒரு ஐயா வந்து மருந்தடிச்சிட்டு இருந்தார். அதை அழகாக வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொண்டு வந்த துணியெல்லாம் முறையில் முக்கி விட்டுட்டு அந்த முறையை எடுத்து ஊர்வசி மாதிரி ஊதி ஊதி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி நீ ஊறிட்டு அது வரைக்கும் நான் என்னோடய ப்ரோட்டீன் கோலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி நம்ம எப்போ எடுக்க வேண்டிய ப்ரோட்டீன் கோலை முடிச்சுட்டு துணி அலசி போட்டப்பறம் நமக்கே ஒரு பெருமை. கண்ணில் ஒரு திமிருன்ற மாதிரி ஒரு திமிர் இருந்துச்சு. ஆனால் நம்ம நேரம் நம்ம அலசி போடுறப்போ வெயில் அடிக்காது, வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டனால சோகமாயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவனை எடுத்து சாப்பிட போயிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சா ஒரு நல்ல வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம முதலாளி கடைக்கு போய் ஒரு வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு போஸை போட்டுட்டு சாயங்காலம் வந்து மாலுக்கு போயாச்சு. அங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போய்கிட்டு இருந்துச்சு.